ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சார் முக்கியமான விஷயம் அப்டின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்ததுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பொறந்து கூட வெளில வராது. அதுக்குள்ள சீட் அட்மிஷன் வாங்கணும், இந்த குழந்தைய இப்படி ஆக்கணும், அந்த ஆக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை வெளிய வரதுக்கு முன்னாடியே பேரண்டோட கற்பனைகள். அப்புறம் அந்த குழந்தை வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ல என்ன பண்ணணும்? இதெல்லாம் செஞ்சா தான் நல்லாயிருக்கும். இது பண்ணா தான் நல்லாயிருக்கும். என்ஜினியர் ஆக்குனா தான் நல்லாயிருக்கும். டாக்டர் ஆக்குனா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா, இந்த மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் பண்ணி, இதுதான் ஒரு அந்தஸ்து, இப்படி இருந்தா தான் நல்லாயிருக்கும். இந்த படிப்பு தான் ஒரு நல்ல படிப்பு அப்படின்ற மாரி இருக்கு. இதனால என்ன ஆயிடுதுன்னா, நெறைய குழந்தைங்க, ஆமா நான் கூட டாக்டர் ஆயிடுறேன், நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகுறேன். அதுவும் இன்ஜினியர் ஆகணும்னா கூட ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இன்ஸ்டிடியூஷனு. அ மெடிக்கல்ல வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், எய்ம்ஸ்ல படிக்கணும், ஜிப்மர்ல படிக்கணும் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாயை ஒண்ணு கிரியேட் பண்ணி என்ன ஆகுது, அந்த குழந்தைங்கள அந்த பிரஷர்ல எடுத்துட்டு போய் அப்படி நிக்க வைக்குது பாருங்க. ஜாலியா தான் போவான் குழந்தை. நான் கூட சரி நீட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் கூட ஐஐடிக்கான கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் +1 உள்ளே போகிறப்ப அந்த குழந்தை பேரண்டோட ப்ரெஷரோ இல்லைன்னா அவனுக்கு பிடிச்சியோ ஏதோ உள்ளே போயிடுறான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற 100 பேருமே ஃபைனலில் போய் முடிக்கிறாங்களா அப்படின்னா ட்ராப் அவுட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 10th முடிச்சுட்டு 11th வந்து ஜிஇ நீட்டுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் எனக்கு மினிமம் ஒரு 5% வந்து கம்ப்ளீட் பண்ணாலேயே லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ்ன்றது பெரிய விஷயமா இருக்கும். அந்த கூட அளவுக்கு கூட இல்லாமல் நிறைய வந்து ட்ராப் ஆகுது. ஏன் இதெல்லாம்? எதுக்காக இது? பிடிச்சி தானே எடுத்திருக்காங்க. பேரண்ட் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு தானே இந்த குழந்தைங்களை சேர்த்து விட்டுருக்காங்க. ஏன் இவ்வளோ ட்ராப் அவுட் ஆகுது? அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு இப்போ நீட் ஜேஇக்காக ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா ஃபீஸை கட்டுங்கப்பா. ஏன்னா ஒவ்வொரு ரூபாவும் நம்மளுடைய பெற்றோர்களுடைய வேர்வையிலேருந்து வருது, ரத்தத்தில் இருந்து வருது. அப்போ அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் ஈஸியாக பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்துக்கான ரிட்டர்ன்ஸு நம்மளுக்கு இல்லை ஒர்த்தா அப்படின்னா அப்போ யோசனை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து பேரண்ட்டு 10th முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்டை இந்த வீடியோஸை கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். அதனால் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு எப்படி இருந்தாலும் 10th முடிச்சுட்டு குழந்தை இப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஸ்டேட் போர்டுக்கு நடந்துருக்கு, இவங்கெல்லாம் வந்து அடுத்தது குரூப் செலக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இல்லை இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் போடணும்னு ஆசைப்பட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்க்குறப்ப ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த 2 வருடங்கள் என்ன தேவை அப்படின்றத ஆர்ஜிஆர் அகாடமி வந்து உங்களுக்கு புரிஞ்சு வச்சதுக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். 2 வருஷம் கழிச்சுட்டு நீங்கள் எது போகணும் அப்படின்னாலும் கரெக்டான பாத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட், வீடியோக்கு போகலாமா? ஒய் ஸ்டூடெண்ட் குவிட் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஜேஇயில் நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படியே வேகமாக வருவாங்க. 10th முடிச்சுட்டு அப்படி ரிசல்ட் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து கவுன்சிலிங்கில், சார் என் பையன் 10th மார்க் எக்ஸலண்ட்டாக வரும் சார், மேத்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், சயின்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், அவனை இப்படி பண்ணிடணும் சார், வச்சா பிறந்ததுலேருந்தே அவனுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை சார், பிறந்ததுலேருந்தே ஐஐடி போயிடணும்னு ஆசை சார், நான் கூட வந்து எப்படின்னா என் குழந்தைய வந்து ஐஐடியில் சேர்த்துருமோ அப்படின்னு வருவாங்க. அந்த குழந்தை வந்து உம்முன்னு இருப்பான் சில இடத்துல. சில குழந்தை என்ன பண்ணுது, இல்லை சார் நானும் பண்ணிடணும்னு வர குழந்தையும் இருக்குது. சில குழந்தை எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆசைப்பட்டு சேர்க்குறவங்க தான் இருக்காங்களே தவிர பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். 0.01% தான். நான் வாலண்டரியாக நான் 10th முடிச்சுட்டு ஐஐடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப கம்மி. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ எவ்ரி இயர் வித் பிக் ட்ரீம். மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து நீட்டு ஜேஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவன் எக்கச்சக்கமாக இருப்பான். எழுதுறவனே லட்சக்கணக்கில் இருக்கிறான் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறவன் எவ்வளோ பேர் இருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. 24 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எழுதுறாங்க, 16 லட்சம் பேர் வந்து ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்
நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறக்கூடிய இன்ஜினியரிங் போகணும் அப்படின்ற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இருக்கும். அப்போ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு வெளில வர குழந்தைங்க எவ்வளோ இருக்கும்? அப்போ இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40 to 50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்றப்ப ஆசைப்பட்டு வரவங்க இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இன்டெகிரேட்டட் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்கூலுக்கு போர்டு சொல்லி தராங்களோ இல்லையோ, ஜேஇ இன்டெகிரேட்டட், நீட் இன்டெகிரேட்டட். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வரும், இல்லைன்னா வேற எங்க வச்சுக்கிறாங்களோ அங்க போயிடும் அப்படின்றதுனால என்ன பண்றது, பசங்களுக்கு ஒர்த் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட பார்க்காம எல்லா ஸ்கூல்ஸுமே இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸை போட்டு வச்சு என்ன பண்றாங்க, பசங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. ட்ரீம் ஆஃப் பிகமிங் டாக்டர் ஆர் அன் ஐஐடி இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ட்ரீமோட வராங்க. பட் இயர் இஸ் த ஷாக்கிங் ரியாலிட்டி அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜி ஸ்டூடெண்ட் கியூட் 100 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th வரப்ப நான் சொன்ன மாதிரி less than 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன பண்றா, கம்ப்ளீட் பண்றப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு வர்றது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்ற ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, why does this happen அப்படின்றப்ப it becomes the எக்ஸாம் ரொம்ப ஹார்டா இருக்கா, இல்ல இதை பத்தி ஏன் வந்து நிறைய பேர் பேசுறது இல்ல, இந்த ஹார்டா இருக்கு இல்ல விட்டுட்டு போறாங்க ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, இந்த விட்டுட்டு போறாங்கன்றதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பேரண்ட் வந்து ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை வந்து ஃபோக்கஸ்டே பண்றது இல்லை. ரைட், இன் திஸ் வீடியோ வி வில் ரிவீல் என்ன பண்ண போறோம், ரியல் ரீசன் ஸ்டூடெண்ட் குவிட் நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஏன் குவிட் பண்றாங்க அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல த ரியாலிட்டி ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாங்க. ஜேஇ வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு இருக்காங்க. நம்ம போட்டி போட்டா கூட பரவாயில்ல, சரி ஓகே 16 லட்சம் பேர் எழுதுறாங்க, 15 லட்சம் சீட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, 18,000 சீட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியால ஐஐடியில இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு. அப்ப 24 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எழுதுறான் அப்படின்னா, நீட்டுக்குள்ள சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 70,000 சீட்ஸ் தான் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. மீதி இருக்க ஒரு 70,000 சீட்ஸ் அப்படின்னா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வரும். அப்ப 24 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும், மீதி 23 லட்சம் பேருக்கு வந்து சீட் இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து பசங்களுக்கு என்ன ஆகுது, ஐயோ சீட்டே கிடைக்காது போல இருக்க, 23க்கு தான் 1, நான் 23ல 1 இருப்பேனா 16ல 1 இருப்பேனா அப்படின்ற மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்குது, இவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்கா, இவ்வளோ பேர் எடுக்கிறாங்களா, நம்மலாம் எங்க தேர்வோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்டுக்கு மெயின் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. when student realize the level of competition, many start feeling scared, அங்கே பயந்துடுறான் அண்ட் டிஸ்கரேஜ் ஆயிடுறான், அங்கேயே விட்டுட்டு ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. this is the first reason many students slowly lose motivation. ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்பயே என்ன ஆகுது, அவங்க போய் கிளாஸ்ல உட்கார்றப்பயே அவங்களுடைய கிளாஸ்லயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமோ, என்ன இவ்வளோ பேர் படிக்கிறாங்க நீட்டு அப்படின்னு. இவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 23-24 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ஜேஇக்கெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா ரைட். அப்போ சடன் டிஃபிகல்ட்டி ஷாக் ரெண்டாவது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹியூஜ். செகண்ட், பசங்களுக்கு 10th முடிச்சுட்டு 11th வரப்ப பயங்கர கேப் இருக்கு. அதனால தான் we are giving the bridge course. சப்போஸ் உங்களுக்கு வந்து 10th இப்போ யாரா படிச்சுட்டு இருக்கீங்க, 11th போறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட பிரிட்ஜ் கோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40 நாள் லீவ் இருக்கும், அந்த 40 நாள்ல தேவையில்லாமல் எங்கேயோ அத்தை வீடு மாமா வீடெல்லாம் போங்க. அங்கே போனால் கூட ஆர்ஜிஆர்ல ஒரு சின்ன ப்ரோக்ராமை டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, 11th போகிறப்ப ஈஸியாக இருக்கும். Right. Student moving from class 10 to class 11 often experience a major academic shock. என்ன சார் ஷாக்? இன் ஸ்கூல் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பான். பட் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன தேவைப்படுது, டீப் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். மக்கடிச்சு கூட மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு இருப்பான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் சென்டம், சயின்ஸ் சென்டம், மேக்ஸ் சென்டம், சோஷியல் சயின்ஸ் சென்டம், இங்கிலீஷ் சென்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற 5 சப்ஜெக்டும் சென்டம் எடுத்து அடிச்சு தள்ளி இருப்போம். எப்படி தள்ளலாம், இதான்ப்பா கொஸ்டின், இதுதான்ப்பா ஆன்சரு, இது படிச்சுக்கோ எழுதிக்கோ, 10 வாட்டி எழுதிப்பாரு, 10 வாட்டி படிச்சுப்பாரு, அப்படியே எடுத்துன்னு போய் வாமிட் பண்ணுன்னா முடிஞ்சு போச்சு, சென்டம் அடிச்சிருவோம்.
பேரண்ட்டுக்கு என்ன ஆகும், என் குழந்தை எப்படி படிக்கும் தெரியுமா, என் குழந்தைலாம் அப்படி படிக்கும் தெரியுமா, 500க்கு 490 தெரியுமா, என் குழந்தை 500க்கு 495 தெரியுமா, என் குழந்தை எத்தனை சென்டம் தெரியுமா அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்றது பேரண்ட் வந்து நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்றதில்ல. சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என் குழந்தை எவ்வளவு படிக்கணும்னு நீங்க எப்படி சொல்றீங்க, என் குழந்தை அவ்வளவு டெடிகேட்டட் அப்படின்னு தூக்கி வந்து இந்த கிளாஸ்ல போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தையோட டீப் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணுமே இருக்காது. எதனா கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க, திருன்னு முழிக்கும். கோயிங் ஃபார் பியாண்ட் சர்ஃபேஸ் லெவல் மெமரைசேஷன், மெமரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் அடிச்சிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீப் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாதனால அந்த குழந்தைக்கு வந்து சிரமம் ஏற்படும். ரெண்டாவது, அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தெரியாது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் பண்றதுங்க. இப்போ நம்ம வந்து நீட் அண்ட் ஜேஇக்கான கிளாஸஸ் எடுக்கிறப்ப அந்த 11th ஸ்டாண்டர்டுக்கோ இல்லை 12th முடிச்சுட்டு ரிப்பீட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கே ஒரு மல்டிபிளிகேஷன் தெரிய மாட்டேங்குது, ஒரு டிவிஷன் தெரியல, டெசிமல்ல கொடுத்தாங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ண தெரியல, பவர் எடுக்க தெரியல, இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களே தெரியல அப்படின்னா அவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் பண்ணும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியே வந்து கிடையாது. அதனால டாக்லிங் காம்ப்ளெக்ஸ் மல்டி ஸ்டெப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பண்றதே இல்லை குழந்தைங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங் த்ரூ அன்ஃபெமிலியர் சினாரியோஸ், தெரிஞ்சதையே பண்ண முடியல, அப்புறம் அன்ஃபெமிலியர் சினாரியோஸ் எல்லாம் எங்க பண்ணுவாங்க, திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டியே மங்கி போயிட்டு இருக்கு குழந்தைங்க. ரைட்டா? ஏன்னா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, எதை போட்டாலும் அதுவே சொல்லுது, அப்புறம் எங்க யோசனை பண்றது, அதுவும் இப்ப போச்சு. ஃபர்ஸ்ட்னா கூட பாத்தீங்கன்னா ஏதோ மக் அடிச்சுட்டு படிச்சாங்கன்னா கூட படிக்கும், மக்கு கூட அடிக்கிறது இல்லை, அப்படியே காப்பி அப்படியே பேஸ்ட், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுனால திங்க் பண்ற எபிலிட்டியே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சா வந்து பாத்தீங்கன்னா மூளையை நம்ம எப்படி ஜிம்முக்கு போயிட்டு பாடி பில்ட் பண்றோமோ அதே போல மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கறதுக்கு ஜிம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல வந்துடும். ஏன்னா யாரும் திங்க் பண்றதையே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் திங்கிங், ரீசனிங் த்ரூ அன்ஃபெமிலியர் சினாரியோஸ் வந்து அது இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, when students suddenly face difficult physics problems or complex maths, they feel overwhelmed. 10th முடிச்சுட்டு இங்க வரப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் படிச்சிருப்பா, இங்க அப்ளிகேஷன்ஸ் வரப்ப அந்த குழந்தை அங்கேயே ஆடி போகுதுங்க. அதுக்கப்புறம் எங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது? நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 11th ப்ராப்ளம்ஸ்மே கூட சொல்லி கொடுக்காமயே வந்து பாத்தீங்கன்னா சென்டம் அடிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கும் ஸ்கூல்ஸ் இருக்கதான் செய்யுது. ரைட்டா? தீஸ் சடன் டிஃபிகல்ட்டி காசஸ் மெனி ஸ்டூடெண்ட் டு கிவ் அப் ஏர்லி. இதனால என்ன ஆயிடுது, ஸ்கூல்ல படிச்சுட்டு வரப்பே ஐயா இதெல்லாம் எங்கப்பா வேணாப்பா கஷ்டம், 10th முடிச்சுட்டு 11th வரப்ப 11th ஸ்கூல்ல படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னா எங்க நீட்டுக்கு ஜேஇக்கு அந்த குழந்தை அடுத்த லெவல் வரும். ஆனா நீட்டுக்கு ஜேஇக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் போட்டுட்டு இருப்பாங்க, வரும். ரெண்டாவது என்ன ஆகும், ஐயோ இதுக்கும் படிக்கணும் இதுக்கும் படிக்கணுமா, வேணாம்ப்பா இதுக்கு நான் எங்க ப்ரிப்பரேஷன் பண்றது? அடுத்தது நம்ம பார்க்கலாம். வீக் பேசிக்ஸ். என்ன வீக் பேசிக்? மேஜர் ஹிடன் ப்ராப்ளம் இன் வீக் ஃபவுண்டேஷன் இன் இயர்லியர் கிளாஸஸ். 6ஆம் கிளாஸ்ல அல்ஜிப்ரா படிக்காமே 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல வந்து விட்டுட்டு அப்புறம் 9ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி 11th வந்து உட்கார்ந்தா எப்படிங்க? யூனிட்ஸே தெரியலங்க, ஒரு யூனிட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வருது. எதுக்கு வந்து கம்பாரிசனே இல்லாம இருக்கு. தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பேசிக் அல்ஜிப்ரா தெரியுதுல, ட்ரிகனாமெட்ரி புரியறதுல, பேசிக் பிசிக்ஸ் லாஸ் என்னன்றது தெரியல, சயின்டிபிக்கலா என்ன ரீசனிங் அப்படின்றது குழந்தைக்கு வந்து படிக்காமையே வந்திருக்கு, படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கவனிக்காமையே இருந்திருக்கோம். ஏன்னா போர்டு எக்ஸாம்ஸ் கிடையாது. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 10th போர்டுனா ஊந்து படிப்போம், 12th போர்டுனா ஊந்து படிப்போம், 9th 7th பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் விட்டுட்டு நடுவில் ஏதாவது பக்கத்தை காணும்னு சொல்ற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்புறம் திருப்பி வரப்ப என்ன ஆகுது, அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது. கான்சிக்வன்ஸ் என்ன ஆகுதுன்னா, தீஸ் பேசிக்ஸ் ஆர் வீக், கிளாஸ் 11 டாபிக் பிகம் வெரி டிஃபிகல்ட். 11th டாபிக் வரப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க பிகாஸ் ஆஃப் தேர் பேசிக். ஸ்டூடெண்ட் தென் ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ்லி அண்ட் ஸ்லோலி லூஸ் கான்ஃபிடன்ஸ், அதனால விட்டு போகுது. அதனால தான் நிறைய பேர் வந்து போறதுக்கான வாய்ப்பு. இதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்ஜிஆர் அகாடமியில 6th இருந்து படிக்கக்கூடிய படிப்புக்கு we are not focusing IIT, we are not focusing NIT, we are not focusing IISER aptitude test research based. No. We are focusing what they have to learn at the stage. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த குழந்தை 6ஆம் கிளாஸ்ல என்ன படிக்கணுமோ அதை கரெக்டா படிச்சாலே போதும், அதை கரெக்டா புரிஞ்சுக்கினாலே போதும், அது என்னன்றது தெரிஞ்சுக்கினாலே போதும். அதனால என்ன பண்றோம், we have the foundation program for 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கு அந்தந்த லெவல்ல என்ன படிக்கிறானோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கான்செப்ஷன்ல அந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். அதை தான் ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் பண்ணும். என்ன படிக்கிறானோ அதை கம்பேர் பண்ணி படிக்கணும். படிச்சுட்டு இருக்கேன், அந்த கான்செப்ட்ஸ் புரியுது, எங்க அந்த கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு டெய்லி பேசிஸ்ல அப்ளை ஆகுது, அதை வந்து ஒரு கனெக்டிவிட்டி. இதனாலதான் இது ஆகுதா அப்படின்றப்ப அந்த திங்கிங் வந்து எபிலிட்டி வருது, அவனால கொஸ்டின் பண்ண முடியுது. இதுக்குதான் இது ஆகுது, அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது எப்ப புரியும், கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கிறப்பதான் என்ன ஆகும், டெய்லி லைஃபோட கம்பேர் பண்றப்பதான் அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும், திங்கிங் எபிலிட்டி வரும். இந்த ரீசனிங்லாம் சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்.
அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா 6th இருந்து 10th வரைக்கும் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லனா ஆர்ஜிஆருக்கு 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? கண்டிப்பாக வேணும். ஏன் இப்போ நான் சொன்னேன்ல, நிறைய பேர் குட் பண்ணிடுறாங்க. 11th 12th வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பண்ணுறேன் நீட்டு பண்ணுறேன்னு பாதிலேயே விட்டு ஓடிடுறாங்க. எங்கள் முடிக்கிற +2 முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து வராங்களே தவிர அதை முடிக்கிறது. ஈவன் +2 முடிச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிறாங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரைட்? லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. மெனி ஸ்டூடெண்ட் பிலீவ் தட் ஸ்டடிங் லாங் ஹவர்ஸ் அலோன் இஸ் எனஃப். சும்மா உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். நான் கூட நிறைய பேர் பார்க்குறேன். நான் ஸ்டடி ஹவர்ஸ் போட்டு உட்கார பார்ப்பேன். அப்படியே புக்கை உட்கார வச்சு அப்படியே புக்கை பார்த்துட்டே இருப்பேன். வந்துருமா? சான்ஸே இல்லை. பட் நீட் அண்ட் ஜெய் ரிக்வயர்ட் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். என்ன ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன்னா, புக்கை படிச்சுட்டு லைன் பை லைனா நிறைய பேர் சொல்றாங்க என்சிஆர்டி லைன் பை லைன் தெரிஞ்சா போதும்பா. லைன் பை லைன் தெரிஞ்சா எப்படி போதும்? கொஸ்டினை கேட்கிறப்ப அந்த கான்செப்டே புரியாம மக்கடிச்சுட்டு மைண்ட்ல வச்சுட்டு இருந்தா கொஸ்டின் கன்ஃபியூஸ்டா பண்ணா எப்படி வரும்? கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, புக்கை இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நீட்டு படிக்கிற பசங்க எல்லாம் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமிட் பண்றான். அவனால கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் இதுல கிளியர் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துடுறான். ஆனா அங்க போய் தவிக்கிற தவிப்பு இருக்கே, இவ்வளவு பெரிய புக்கை படிக்கிறதுக்கு, ஐயோ புரியல, வரல, முடியல, சிரமமா இருக்கு அப்படின்னு நிறைய சூசைட் கேஸ் நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க விசாரிச்சு பாருங்க. நிறைய பேர் இதை பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்ட்ரெஸ், இதுவே படிக்க முடியாம போயிட்டு +2ல நீட் எழுத ஜெய் எழுத முடியாம இருக்கிற குழந்தைங்க அட்லீஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஏதோ பிரைவேட் காலேஜ்ல போய் அங்க போய் என்ன தெரிவிக்க முடியும்? புரியுதா? அப்ப இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்? முன்னாடியே ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன்ல என்னன்னா கத்துக்கிறதான் கத்துக்கிறப்ப கான்செப்டை ஒழுங்கா கத்துக்கப்பா. அதை தான் சொல்றேன். கான்செப்ட் கிளாரிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பிஹைண்ட் எவ்ரி டாபிக். எதனா படிக்கிறேன்னா ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், இது என்ன அப்படின்றத கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா இருந்து படிக்கிறப்பதான் அது வந்து வரும். சும்மா ஏதோ சார் சொல்லிட்டாரு வாட் இஸ் திஸ் இஸ் இப்படியே படிச்சுட்டு அப்போ அப்படின்னா வருமா? வராது. ரைட்டா? அப்ப நான் படிக்கிறது எதுக்காக படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், அது எதுக்காக அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். ரெண்டாவது ரெகுலர் ரிவிஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாசம் படிப்பான், அடுத்த மாசம் படிப்பான், 3வது மாசம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு 4வது மாசம் உட்காந்து பாப்பா புதுசா. ரெகுலர் ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மைண்ட்ல போய் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ரிப்பீட்டடா நம்ம எது பண்றோமோ அதை தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ராங்கா வந்து மைண்ட்ல வந்து மெமரியில இருக்கும். இல்லைன்னா மறக்கிறதுக்கான தன்மை இருக்கும். ஏன்னா கண்டிப்பா மறக்கிறதுக்கான தன்மை இருக்கு. எல்லாருக்குமே மெமரி வந்து ஸ்ட்ராங் மெமரி கிடையாது. ரிவிஷன் பண்றப்பதான் மெமரி இல்லைன்னா ஸ்டோர் ஆகி திருப்பி வந்து ஸ்ட்ராங்கா திருப்பி கேட்கிறப்ப வரும். புரியுதா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என் பேரை விட்டு கூப்பிட்றாங்கன்னா டெய்லி வந்து என்னை வந்து கூப்பிட்டு இருக்காங்க, அதனால கூப்பிட்டுருவாங்க. இப்போ பக்கத்து வீட்லையோ இல்லை எதிர் வீட்லையோ ஒரு பையன் வந்துட்டு போகிறான், அன்னைக்கு வந்து என் பேர் கேட்குறான், அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வரான், அவன் பேர் தெரியும், கூப்பிடுவான் முடியாது. அப்போ அவன் பேர் என்னதான் திரும்பி தான் கேட்கும். அப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு பார்க்கல, நாளை மறுநாள் பார்க்கல, அப்புறம் தான் நான் 1 மாதம் கழிச்சு திரும்பி எடுக்கிறப்ப புதுசாக தான் இருக்கும். அப்போ ரிவிசிட் டாபிக்ஸ் கன்சிஸ்டன்ட்லி டு ரிட்டைன் நாலேஜ், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றதில்ல. அதனால தான் என்ன பண்றாங்க, விட்டு ஓடிடுறாங்க. மார்க் டெஸ்ட் படிச்சா மட்டும் போதாது, எழுதி பார்க்கணும். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல போய் உட்காந்து எழுதினா ஒரு 3 ஹவர்ஸ்ல எப்படி ஃபோக்கஸ்டாக எழுதுவேன், எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பயாலஜிக்கு நீட் எக்ஸாம் எழுதுறப்ப நான் 3 ஹவர்ஸ் தான் இருக்கும், அதில் வந்து 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ 90 கொஸ்டின்ஸ்க்கு 1 நிமிஷத்துக்கு 180 கொஸ்டின் தரான், 1 நிமிஷத்துக்கு 1 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி. பயாலஜிக்கு போய் 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் போட்டா அவ்வளோதான் அவுட். பிசிக்ஸே பண்ண முடியும், கெமிஸ்ட்ரி பாதி தான் பண்ண முடியும். அப்போ மார்க் எவ்வளோ வரும்? நான் உட்காந்து முழுசுமா 100% நான் பயாலஜிக்கு மார்க் எடுத்துருவேன் அப்படின்றவங்க கூட 360 எடுத்துட்டா கூட கெமிஸ்ட்ரியில ஒரு 60 மார்க் எடுத்தா 420 மார்க் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப யூ ஹேவ் டு பிளான். அது கரெக்டா அந்த 3 ஹவர்ல நான் பயாலஜியே நான் வந்து தியரி சப்ஜெக்ட் 30 நிமிஷத்துல அடிக்கணும். 20 நிமிஷத்துல யார் பக்காவா ரெடி பண்ணி அடிக்கிறானோ அவன் தான் 360 அடிப்பான். அவ்வளவு ஸ்பீடு வேணும். அப்பதான் மீதி இருக்கக்கூடிய டைமை வந்து கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அந்த தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பயாலஜிக்கு தான் நம்மளுக்கு 360 மார்க்ஸ், அதனால எல்லா டைமும் அதிலே போடு, எல்லா டைமும் அதிலே போட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போய் 35 லட்ச ரூபா போகும். அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். அப்ப இது 3த்துக்குமே கரெக்டா அவன் டைம் அலாட் பண்ணி பர்ஃபெக்டா எப்போ எழுதி பாக்குறானோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் எழுதணும். இங்க என்ன பண்ணணும்னா பசங்க எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சு முறைச்சுட்டே இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காது, ஒரு டெஸ்ட் எழுதி இருக்க மாட்டான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர் நடக்கிற மாதிரியான டெஸ்டே வந்து பார்த்தே இருக்க மாட்டான். அங்க போய் உட்கார்றப்ப என்ன ஆகும், 3 ஹவர் அவனுக்கு பத்தாது, பேப்பர்ல இருந்து தீர்ந்து பேப்பர் முடிக்கவே முடியல. எவ்வளோ ஈஸியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப். ஏன்? ரெகுலர் அந்த மார்க் டெஸ்ட் எழுதி இருக்க மாட்டான். ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாமையே இருந்திருக்கும். தென் எரர் அனாலிசிஸ். எதனா ஒரு தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஏன் தப்பு பண்ணுறேன்னே தெரியாது. ஓகே
ஏபிசிடியில் சி தான் ஆப்ஷன் அப்படி டிக் பண்ணி வச்சுப்பா. டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சாமே 180 கொஸ்டினுக்கும் 180 ஆன்சர் கொடுத்தாமே என்ன பண்ணுவாட்டா, அவ்வளோதான். ஏன்டா தப்பாச்சு, எதுக்குதான் தப்பாச்சு, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, ஏன்டா 3 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்தான், ஏன் இந்த ஆப்ஷன் வரக்கூடாது, ஏன் இந்த ஆப்ஷன் வந்தது, ஏன் இது வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், கான்செப்ட் தெரியலையா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேனா, இல்லை எனக்கு தெரியாதனாலயா, இதெல்லாத்தையும் எதுவுமே எரரே அனலைஸே பண்ணாம என்ன பண்ணுவான், அடுத்தது போயிடுவான், படிக்க ஆரம்பிச்சிருவான், அதை இப்படியே விடுவான், இதை மிஸ்டேக் பண்ணியிருப்பான், அந்த மிஸ்டேக் என்ன ஆகணும், மைண்ட் அப்படியே கேரி பண்ணி அடுத்த வாட்டி அதே மாதிரி கொஸ்டின் வந்தா கூட பண்ண மாட்டான். அப்புறம் எப்படி, ரைட்டா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்ற முடியாம லாஸ்ட்ல என்ன ஆகும், நீட்டு கஷ்டம்ப்பா, நீட்டு சிரமம்ப்பா, ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்பா அதெல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருக்க முடியும் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், யார் மேலேயோ எது மேலேயோ பழி போட்டு லாஸ்ட்ல வந்து விட்டுட்டு ஓடிடும். ஆனா உண்மை என்ன, இந்த 4 விஷயத்தையும் கரெக்டா அவங்க பண்றதில்ல. இந்த மாதிரி கரெக்டா பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீட்டு கிளியர் பண்றதுக்கு புத்திசாலி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீட்டை கிளியர் பண்றதுக்கு அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தொடர்ச்சியா இந்த விஷயங்களை பண்ணாதவங்க என்ன பண்றாங்க, விட்டுட்டு ஓடி போடுறாங்க. ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக்லாக். படிச்சோமா இன்னைக்கு, படிச்சோமா இன்னைக்கு, என்னென்ன பார்த்தோமா இன்னைக்கு, பார்த்தேன்னா நான் முடிச்சேன்னா, ஸ்கூலுக்கு போறேன்னா ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்களா அதை பண்ணனா, 2வது சண்டேல டெஸ்ட் வச்சிருக்காங்களா, இல்ல ஈவினிங்ல நம்மளுக்கு எதனா டெஸ்ட் கொடுக்குறாங்களா, இன்னைக்கு முடிச்சிட்டாங்களா, இன்னைக்கு நான் என்ன ஸ்கூல்ல படிச்சேன், இன்னைக்கு என்ன இன்ஸ்டியூட் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதை நான் பண்ணிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுல டெஸ்ட் எழுதி பார்த்தேன்னா, அப்படின்னு இல்லாம ஐயோ நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு கிளாஸை கட் பண்றது, ஐயோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க போறது நோட்ஸ் எடுக்காம இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அப்புறமா பார்க்கலான்னு விட்டுறது, இப்படியே பார்த்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4 டாபிக், 4 16 டாபிக் டமால்னு போயிடும். இங்க திரும்பி பார்ப்பான், ஐயோ 16 டாபிக்கா அப்படின்ற மாதிரி வச்சதான் அடுத்த டெஸ்ட் வைக்கிறப்ப இந்த டெஸ்ட்டையும் ஆட் பண்ணி குமுலேட்டிவ் வரப்ப மார்க்கே வராது, பயந்து போயிடும். இந்த மாதிரியும் நிறைய பேர் விட்டுட்டு போறவங்கலாம் மிஸ்ஸிங் a few chapter can quickly turn into a huge pile of unfinished என்ன வருது டாபிக்ஸ் ஆயிடுது, ரைட்டா? அதனால these backlog creates stress கிரியேட் பண்ணுது. many students வந்து பார்த்தீங்கன்னா feel it is impossible to catch up. இது வந்து 10th முடிச்சு 11th வரப்போ 12th வரப்போ இருக்குன்னா கூட பரவாயில்ல, இந்த ரிப்பீட்டர்ஸ் பண்றாங்க பாருங்க, அப்பா அவங்களுடைய அலப்பறை பயங்கரமான அலப்பறை. அவங்களும் இதே மாதிரி தான் இனிஷியல்ல வந்து +2 முடிச்சுட்டு வந்திருப்பான், டீச்சர் வருவாங்க, பாடம் எடுப்பாங்க, ரிப்பீட் பண்றோம்னு தெரிஞ்சு வந்திருப்பான், 1 இயர் பிரேக் பண்றோம்னு தெரிஞ்சு வச்சிருப்பான், அன்னைக்கு டாபிக் அப்பப்போ படிக்கணும்னு நினைக்காம லாஸ்ட்ல உட்காந்துன்னு ஒரு 2 மாசம் மேட்ச்லயும் ஏப்ரல்லையும் உட்காந்துன்னு முட்டுவான் பாரு, முட்டுவான், எங்க முட்டுவான், பேக்லாக்கான பொசிஷனை என்ன பண்ணுவான், அதை படிக்கணும்ன்றதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருப்பானே தவிர ஒரு மார்க் டெஸ்ட்டும் எழுத மாட்டான், ஒரு டெஸ்ட்டும். அப்ப என்ன ஆகும், லாஸ்ட்ல மார்க் டெஸ்ட் திடீர்னு எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா 306 720 மார்க் 300 மார்க் 200 மார்க் வரும், ஒடிஞ்சு போயிடும். ஐயோ எனக்கு மார்க்கே வரலையே, இதெல்லாம் நான் படிக்கவே இல்லையே, இவ்வளோ படிச்சிருக்கணுமே அப்படின்னு நொடிஞ்சு போய் லாஸ்ட்ல உட்காந்துட்டு வேணவே வேணா நான் கிளாஸ் போக மாட்டேன், லாஸ்ட்ல ஒரு 2 மாசம் வீட்டுக்கு ஓடிடுவான். எங்கன்னா ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தானா வீட்டுக்கு ஓடிடுவான், இல்லைன்னா கிளாஸ்க்கு வந்திருந்தானா நான் வீட்டில் உட்காந்து படிக்கணும்ட்டு பேரண்ட் கிட்ட சொல்லி வீட்டில் உட்காந்துப்பா. ஆனால் வீட்டில் உட்காந்து படிப்பானா அப்படின்றது எனக்கு தெரியல, பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ரைட், ஓகே. தென் மென்டல் ப்ரெஷர் அண்ட் பர்ன் அவுட், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கான ட்ரைனிங்கை விட்டுட்டு ஓடுறதுக்கான மெயின் ரீசன் ப்ரெஷர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஏய் உன்னை சேர்த்துட்டேன்டா, நீட்டுக்கு சேர்த்துட்டேன்டா, உனக்கு ஜெயிக்கு சேர்த்துட்டேன்டா, இவ்வளோ கட்டியிருக்கேன்டா, அப்பா இவ்வளோ பண்ணியிருக்கேன்டா, நம்மளோட இதுவே அதுதான்டா, அப்படிதான்டா, இப்படிதான்டா, இப்படியே சொல்லி சொல்லி மார்க் வரலன்னு வச்சுக்க அவனை டார்ச்சர் பண்றது. அவங்க மட்டுமா, இன்ஸ்டியூஷன்லாம் கூட தான், என்னடா மார்க் வரல, இவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளோ டீச்சரை போட்டேன், இவ்வளோ இது பண்ணேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருக்காங்க, இந்த மாதிரி அருமையான டீச்சர் இருக்காங்க, இவ்வளோ கொஸ்டின் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, கான்செப்டுவல் கிளாரிட்டி கொடுத்தாங்க, இருந்தாலும் உனக்கு வரவே இல்லையே இப்படின்னு சொல்லி 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 டீச்சர்ஸ் ரிலேட்டிவ்ஸ், என்ன வீட்டுக்கு புரியாம எவ்வளோ மார்க் எடுத்த, இதுவும் கூட இவ்வளோ தானே வந்துச்சு, எங்கள் வீட்டு பக்கத்தில் தெரியுமா ஒரு பையன் போனா எப்படி மார்க் எடுத்தான் தெரியுமா, இந்த காலேஜில் சேர்ந்துட்டாங்களா, இப்படியெல்லாம் சொல்லி 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 டென்ஷன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பண்ணி என்ன ஆகுது, கூட இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியும் வந்து அந்த குழந்தைங்களை வந்து படுத்தினா டேமேஜ் பண்ணி இந்த இதில் விட்டு ஓடினப்பா அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சு, ரைட்டா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரீசன். திஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு பர்ன் அவுட் வேர் ஸ்டூடெண்ட் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனர்ஜி. விட்டுறான், முகத்தை பாருங்களேன், நிறைய பேர் நீங்கள் போய் இன்ஸ்டியூஷனில் போய் பாருங்களேன், நீட்டுக்காக படிச்சுட்டு ஜெயிக்காக படிச்சு அப்படியே சொந்து போய் நொந்து போய் அந்த வியாதியஸ்னா இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய குழந்தைங்க. ஒரு எனர்ஜி கிடையாது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடையாது, ஒரு தெம்பு கிடையாது, நம்ம நொந்து போய் உட்காந்துன்னா எங்கெங்க வரும், ஒண்ணுமே பாடமே புரியாதுங்க, ஏறவே ஏறாது. அப்படிதாங்க நோஞ்சா மாதிரி உட்காந்துருக்காங்க பசங்க நிறைய. அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகி போகுதுங்க. அப்போ அந்த எனர்ஜி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாதவன் என்ன பண்றான், விட்டுட்டு ஓடிறான். கான்ஸ்டன்ட் ஒரிஸ், இப்ப நான் வரலன்னா
எனக்கு வராமல் போயிடுச்சுன்னா, நான் தோத்துட்டேன்னா, எனக்கு வந்து மார்க் கம்மியாயிடுச்சுன்னா, எழுதுறதுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லேயே இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு தூக்கம் வருதுப்பா, நைட்லாம் நான் படிக்கணும்னா காலையிலலாம் எழுந்துக்க முடியாது, கிளாஸுக்கு போக முடியாது, லீவு போடுறது. வீட்டில் உட்காந்து லீவு போட்டு சரி அப்பா சரி குழந்தை படிக்கணும்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்கோம். வாட் இஸ் த யூஸ்? அப்போ கேட்குறப்ப என்னக்கா எனக்கு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நான் தோற்றுருவோம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன பண்ண முடியும்? வந்துட்டோம், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா என்ன பண்ணோம்? பண்ணி தான் ஆகணும். சேலஞ்சஸ் வந்து பார்க்காதவன் எப்படிப்பா ஜெயிப்பான்? வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவன் எல்லாம் தோத்து 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 அடிப்பட்டு மெடிப்பட்டு ரத்தம் சிந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. சும்மாவே அப்படியே எய்ம்ஸில் சீட்டு வந்து அப்படி இந்தப்பா பிடிச்சிக்கப்பா எய்ம்ஸ் சீட்டு, இந்தப்பா பிடிச்சிக்கப்பா ஜிம்மார் சீட்டு, இந்தப்பா சிஎம்சியில் வச்சுக்கோ, இந்த உனக்கு எம்எம்சி அப்படின்னு கொடுத்துருவாங்களா? முடியாது. அதுக்கான ஒர்க்கை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ நான் போய் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வேணும்னா காய்ச்ச கொடுக்கணும். யூ ஹேவ் டு பே த பிரைஸ். சும்மாவே எல்லாமே கிடைச்சிருமா? கிடைக்காது. கம்பேரிசன் வித் அதர்ஸ், இது ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டு நிறைய பேர் ஓடுறதுக்கு. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் கம்பேரிங் தெம்செல்ஸ் வித் அதர்ஸ். அவன் ஒரு ரிப்பீட்டர்ஸ்லேயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கோம், அவன் வந்து இப்போதான் +2 முடிச்சுட்டு வந்திருப்பான். அவன் ஒரு 2 வருஷமா படிச்சிருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா வராமல் போயிட்டு அவன் 2 வருஷம் ஊந்து படிச்சு ஏதோ தேத்தி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிட்டி வச்சுட்டு கொஸ்டின்ஸை பண்றதுக்கு உட்கார்ந்துருப்பான். இவன் வந்து பூச்சாச்சிருப்பான். அவனை பார்ப்பான், ஐயோ அவன் நான் இவ்வளோ பண்றான், எனக்கு வராது போல இருக்கு, நான் இப்போ நானும் இன்னும் 2 வருஷம் பண்ணணும் அவங்க கூட உட்காந்துன்னு இவன் 2 வருஷத்தை எப்படி போக்கணும்னு தான் பார்ப்பானே தவிர அவன் 2 வருஷத்துல என்னடா தப்பு பண்ணா, அந்த 2 வருஷம் தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்றத பாக்குறத விட்டுட்டு, புரியுதா? 2 வருஷம் அவன் பண்ண தப்பை நான் பண்ணக்கூடாதுன்றத கரெக்ட் பண்றதை விட்டுட்டு 2 வருஷம் அவன் பண்ணதுனால தான் இதை பண்றான் அப்படின்ட்டு அவனுக்கு போட்டியா பார்த்துக்கணும், அவனை கம்பேர் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு வராது போல இருக்கு, நம்ம இமீடியட்டா பண்ண முடியாது போல இருக்கு, நம்மள 2 வருஷம் பண்ண அப்படின்னு விட்டுட்டு ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. They see friends scoring high marks in mock tests. They see toppers on social media. நம்ம பார்க்குறோம்ல, நம்மளே ஒன்று குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன பண்றோம், உடனே பார்த்தியா 99.97% வாங்கிட்டான், பார்த்தியா ஜெயிச்சுட்டான், பார்த்தியா செஞ்சுட்டான், பார்த்தியா பாருங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை வச்சே இவ்வளோ பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணோம், ஒரு பந்தா பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பார்க்குறப்ப பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் உன்ன மாதிரி தான்டா அவனும் படிச்சான், என்னடா அவன் வாங்கல நீ வாங்கலையா, உன் கிளாஸ் தானடா அவனும், உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தானே டீச்சர். இதே பார்த்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணிடுறாங்க நிறைய பேர். ஸ்லோலி தே ஸ்டார்ட் திங்கிங் மேபி ஐ எம் நாட் ஸ்மார்ட். ஒருவேளை இதெல்லாத்தையும் பார்க்குறப்ப ஓகே அவன் பண்ணுவான் போல இருக்கு, அவன் பண்ணுவா போல இருக்கு, எனக்கு வராது அப்படின்னு அவ்வளோதான், ஐ எம் நாட் ஸ்மார்ட் எனஃப்னு விட்டுட்டு ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் கம்பேரிசன் டெஸ்ட்ராய் கான்ஃபிடன்ஸ். இந்த நெகட்டிவ் வரப்ப என்ன ஆகுது, இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகாது, புஷஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் குட்டிங். அதனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் பாக்குறோங்க, நிறைய பேர் வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் நடக்கிறப்ப ஆக்சுவலா 10th முடிச்சு 11th ஜெஇ நீட்டு தான் கூட்டு பண்ணிட்டு ஓடுறதே இல்லை. 11th 12th முடிச்சுட்டு டிராப் பண்ணி 1 இயர் பண்றாங்க பாருங்க, அவங்க கூட விட்டுட்டு ஓடிடுறாங்க நிறைய பேர். ஸ்டார்ட் பண்றப்ப 2 மாசத்துல விட்டு வர்றவங்களுக்கு 3 மாசம் லாஸ்ட்ல அந்த மார்க் டெஸ்ட் வர்றப்பெல்லாம் விட்டுட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க. யாரு வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் கன்சிஸ்டண்டா பண்ணணும், அதை தான் பண்ணுவேன், இதை தான் செய்யணும், இதை நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முடிக்கிறாங்களே தவிர பயந்து ஓடுறவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ரைட்டா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுன்றத நம்ம என்ன பண்ணணும், பசங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுத்து ஆகணும். ராங் கேரியர் சாய்ஸ் இது வேற ஒன்று. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையே இருக்காது டாக்டர் ஆகணும்ன்ட்டு. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுல அவங்க அப்பா வந்து இவர் டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பாரு, அவங்க அப்பா வந்து வேற எதுலாம் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருப்பாரு. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து நான் கூட டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால நான் தான் பண்ணல, நான் தான் டாக்டர் ஆகல, நான் தான் இன்ஜினியர் ஆகல, அட்லீஸ்ட் என் பையனாவது ஐஐடியில் படிக்கணும். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி படிக்கிறேன்னா எங்கள் அப்பா படிக்கவே வைக்கல, எங்களுக்கு வசதியே இல்லை என்ன டாக்டர் ஆகல, எப்படிலாம் பண்ணி தூக்கின்னு வந்து இங்கே வந்து போட்டு அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸு நிறைய பசங்களை பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட் எதுக்கு ஜாயின் பண்ணானே தெரியாது, கேட்டால் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு வந்து உட்காந்துட்டு இருப்பான். அவன் வந்து வேற அவனுடைய தாட் வேறையா இருக்கும், தாட் ப்ராசஸ் வேறையா இருக்கும், அவன் என்ன செய்யணும்னு இருப்பான், அவன் நாலேஜ் வேற மாதிரி இருக்கும், இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஃப்ரெண்டு வரான்னு வருவான், நடுவில் விட்டுட்டு ஓடிடும்.
வேற என்ன பண்றது? சொசைட்டி வேல்யூஸ் தீஸ் ப்ரொஃபஷன். இந்த மாதிரி விஷயங்களை டாக்டர்னா ஒரு மாதிரி பார்க்குது, ஐஐடியில் படிச்சுட்டு வரோம்னா அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன ஆகுது, இதுலலாம் போகிறாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் தே ரியலைஸ், என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் மேபி இன் ரிசர்ச். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை காமர்ஸ் ஃபீல்டில் போகலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதனால என்ன ஆகுது, அந்த மாதிரி விட்டுட்டு போகிற கேங்கும் ஒன்று இருக்குது. அது ஓகே, அவன் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வேற பார்த்துலன்னா போவான். ஆனால் பயந்து விட்டுட்டு ஓடி எதுவுமே பண்ணாமல் பண்ணுறாங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்மளுக்கு ஓகே. வித்தவுட் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால எது இருந்தாலும் we have to set the goal. நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய கெரியர் பாத் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதனால தான் 10th படிச்சு முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா we are giving டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். குழந்தைங்க உண்மையான எபிலிட்டி என்ன இருக்கு, 10th முடிச்சுமே 11th போறப்ப என்ன குரூப், என்ன ஸ்ட்ரீம் செலக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் RGRல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருன்னா தேவை கால் பண்ணுங்க 9176552121. என் குழந்தை எது பண்ண முடியும், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு என்ன குரூப் எடுக்கலாம், இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா RGR வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஃபைனலா நம்ம இதுல இருந்து என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, குவிட்டிங் ப்ரிப்பரேஷன் டஸ் நாட் மீன் ஃபெயிலியர். ரைட்டா? குட்டு பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வேற பார்த்து போறதுக்கும் ஒரு சைம் டைம் இட் மீன்ஸ் டிஸ்கவரிங் பெட்டர் பாத். இதோட பெட்டரா கூட வரலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது காமர்ஸ், ஆனால் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ரைட்டா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு நீட்டுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுட்டு இருக்கோம். பட் காமர்ஸ் டீம்ல படிச்சுட்டு இது வச்சுட்டு இருக்கோம்னா, பட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதோ அது போறதுல தப்பு கிடையாது. பார்த்த வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிச்சா அடுத்த இது போகிறோம், பெட்டரா போகிறோம்னா தப்பே கிடையாது, பண்ணலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் who truly என்னது want to succeed in NEET or JEE என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருந்தால் ஓகேப்பா, வேற ஸ்ட்ரீமு போகிறேன், வேற இது இருக்கு, ஆசை இருக்கு, வேற வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு உண்மையாலே வந்துட்டேன்ப்பா, நான் இறங்கிட்டேன்ப்பா, நீட்டுல நான் அடிக்கணும்னு நினைச்சிட்டேன்ப்பா, நான் ஐஐடி தான் போகணும்னு செட் பண்ணிட்டேன்ப்பா, அட்லீஸ்ட் NIT திருச்சி இல்லைன்னா நான் சேர்ந்தணும்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராங் பேசிக்ஸ். ஒன்றும் கிடையாது. ரைட்டா? அதனால தான் சொல்றேன்ல, ஏர்லி ப்ரிப்பரேஷன் இஸ் பெட்டர். 6ஆம் கிளாஸ்ல இருந்தே படிக்கிறியா, குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்க. வேற எதுவுமே பேரண்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தை படிக்கிற படிப்பை புரிஞ்சுட்டு படிக்குதா அப்படின்றத எப்படி தெரியும்? எப்பா என்னமா படிச்சு என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் குழந்தைய கேட்டு பாருங்க. எங்க இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கான்செப்டே இல்லைன்னா அந்த குழந்தை ஏதாவது சொல்லிச்சுன்னா எங்க நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் அதை காட்டு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை புரிஞ்சுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு இருப்பா, உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாம அப்படின்னு புரிஞ்சுதுன்னு வச்சுங்க, விடவே மாட்டான். அவன் வந்து மா உனக்கு தெரியுமா, இது மிஸ் இது சொன்னாங்கம்மா, இது ரைட்டு தெரியுமாம்மா, இப்படி ஆகுதுமா. நம்ம நிறைய குழந்தைங்களை பார்த்தா பிரிச்சு மேய்ஞ்சிரும். எதனா வீட்டில் ஒன்று வச்சிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா உருப்படியாவே இருக்காது, எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துரும். ஏன்னா அந்த கத்துக்கிறப்ப நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தூண்டுதல். ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராங் பேசிக், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் செஞ்சோன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபாலோ த ரைட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோமோ அதெல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவாய்ட் அன்னெசரி கம்பாரிசன். இந்த 4 விஷயம் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ சக்ஸஸ் இன் தீஸ் எக்ஸாம் நாட் அபவுட் ஸ்டடிங் த லாங்கஸ்ட் டைம். என்ன பண்ணுமா, இட் இஸ் அபவுட் ஸ்டடிங் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் இன்டெலிஜென்ட். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நாள் படித்தேன் தூக்கி வச்சேன் போட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பண்ணுமா கன்சிஸ்டண்டாக ஒரு 2 வருஷம் பண்ணணுமா, பண்ணுமா ஒரு வருஷம் நான் டெடிக்கேட்டடாக பண்ணனா, டெய்லி பண்ணனா, ரிவிஷன் பண்ணனா, எக்ஸாம் எழுதினா, அதில் இருக்கக்கூடிய எரரை கரெக்ட் பண்ணனா, கான்செப்ட்ஸ் புரியலனா கற்றுக்கிட்டேனா, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி எடுத்தனா, ப்ராப்ளம் சால்விங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணனா, அனலிட்டிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணி நான் யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணனா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் பண்ணால் ஜெயிச்சிருவோம்ப்பா, இதெல்லாம் இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க. இதுதான் மெயின் ரீசன். இதுதான். ரைட்டா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இருந்ததுன்னா RGR அகாடமி 10th to 11th முடிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து க்ராக் பண்ணுறதுக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கும் சொல்லித்தரோம், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் சேர்த்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் யாருன்னா RGRல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா 9176552121 கால் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. ஸ்கூலும் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் தயார் பண்ணலாம். 2 வருஷம் கழிச்சு 10th முடிச்சுட்டு 2 வருஷம் முடிச்சுட்டு வெளில வரப்ப அந்த குழந்தை நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணி அந்த குழந்தைய ஜெயிக்க வச்சே இருக்கும். RGRல நம்ம எடுத்த மாதிரி IIT தான் NIT தான் இல்லாமல் மல்டிபிள் என்ட்ரன்ஸை எக்ஸாம்ஸ்க்கு மாதிரி நம்ம வந்து ட்ரைன் பண்ணோம். நாட் ஓன்லி நீட் அண்ட் JEE, நிறைய நீட் JEE இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20-25க்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி RGRல கோமட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். காமன் ஆன்லைன் மெடிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காமனாக கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண முடியும். ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம், ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம்.
10th 11th படிக்கிறப்பையும் கொடுக்குறோம், 11th முடிக்கிறப்பையும் கொடுக்குறோம், 12th மட்டுமே கொடுக்குறோம், 12th முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வேணுமானாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவைலபிள் அட் ஆர்ஜிஆர் அண்ணா நகர். ரைட்டா? கால் பண்ணி பேசுறீங்களா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட் இருந்தாலும் என் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமாக வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் வேணாம்ப்பா, இதோட இன்னும் வேறெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் ஒர்க் பண்ணலாம். இதுதான் அப்படின்றது அல்டிமேட்டாக கிடையாது. இதில் விட்டுட்டா இதில் மார்க் போயிடுச்சுன்னா நான் தோத்துட்டேன்னா அப்படின்றதும் கிடையாது. இதை தவிர இன்னும் அதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது வேர்ல்டில். ரைட்டா? தைரியமாக இருங்க, நம்மளாம் ஜெயிக்க முடியும். நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்ன விஷயங்கள் அப்படி சோர்ந்து போனோம்னாலும் எனக்கு ஒரு கால் போடுங்க. நான் இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் இருக்கேன். ரைட்டா? பயப்படாதீங்க. மார்க்கை பார்த்து பயப்படாதீங்க. மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா பார்த்து பயப்படாதீங்க. சொசைட்டியை பார்த்து பயந்துடாதீங்க. யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களேன்னு பயப்படாதீங்க. யார் என்னையும் கம்பேர் பண்ணியும் பயந்துடாதீங்க. ரைட்? பயப்படாதீங்க. எப்பயுமே என்ன ஆகணும், என்ன வேணும்ன்றது தீர்மானம் வச்சுங்க. அதை கரெக்டாக நம்ம பண்ணுறோமான்னு பார்த்துங்க. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு நம்ம பயப்படணும். நம்ம பண்ணுறதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது, சக்ஸஸ் தான், வெற்றி தான். கொஞ்சம் தள்ளி போகலாம், அவ்வளோதான். தள்ளி போகலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிச்சே ஆகும். நான் இருக்கேன் உங்க கூட. தைரியமாக இருங்க. ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோ. தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.